தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஈரோடு மக்களை சந்தித்து பேசினார். அவர் பேசினதில் டீப்பாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். பயங்கரமான கூட்டம். இடையில ட்விட்டரில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னென்னா டிவிக்கு கூட்டத்துக்கு வந்து ஆளே வரல, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஆள் வரவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் மீட்டிங் போட்டார். அதுவும் ஒரு மண்டபத்துக்குள்ளே தான் ஒரு 2000 பேர் இருக்கிற மாதிரி மீட்டிங் போட்டார். அதுக்கப்புறம் வெளியில் வந்து போகிற முதல் மீட்டிங்கு தான் நினைக்கிறேன். அதில் வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட்சியில் இருந்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னு நீங்கள் பாருங்களேன். மஞ்சள் செம்ம கூட்டம் இல்லை? மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஜய் எடுத்தோடனே மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஈரோட பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தான் ஃபேமஸ். ஈரோட்டில் இருந்து இந்த உலக நாடுகள் பூராவே மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்படுறாங்க. அது மஞ்சள் நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை இருக்கிறது என்ன தெரியுமா? காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் கால்வாய். ஈரோட்டில் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறது என்னன்னா காளிங்கராயன் அணை. காளிங்கராயன் வந்து கிபி 1200களே கட்டின அணை. காவேரி பவானி ஆறுகளை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காளிங்கராயன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய சொத்து பத்துக்களை வச்சு சொந்த காசில் ஒரு அணை கட்டியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்கார். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1271 அந்த அணைக்கட்டை ஸ்டார்ட் பண்ணி 1283 அந்த அணையை கட்டி முடிச்சிருக்காரு. இதோட மொத்த நீளம் வந்து 56 மைல், அதாவது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் நீளம் அந்த காளிங்கராயன் அணை. அது வந்து காவேரி பவானி இந்த மாதிரி ஆறுகளை ஒன்று சேர்க்கறதுன்னு என்னன்னா, தண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி நேராக போயிட்டு இருக்கிறப்ப சைடில் நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கு தண்ணி போகலை, பாதை நேராக போயிட்டு இருக்கு. அதனால அந்த தண்ணியை வந்து பிரித்து விட்டுறாரு. இந்த ஊருக்கு அந்த ஊருக்குன்னு நிறைய ஊர்கள் பிரித்து விட்டு அங்கே இருக்கிற மக்களும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது காளிங்கராயன். கிட்டத்தட்ட அந்த கொங்கு மண்டலம் பூரா அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி காளிங்கராயனுங்கிறது. அதை பற்றி தான் தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுடம் வரைக்கும் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம். பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. என்ன சொல்றாங்கன்னா, காளிங்கராயன் வந்து அணை கட்டுறப்போ பணப்பற்றவரை ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்க அம்மா தான் சேமிச்சு வச்ச காசை கொடுத்து அந்த அணையை கட்டுறா அப்படிங்கிற மாதிரி உத்வேகப்படுத்தினாங்களாம். அதுதான் சொல்றாரு, அம்மா வந்து உத்வேகப்படுத்துற மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியாது, அவங்க போய் பண்றா அப்படின்னா எதா இருந்தாலும் தூக்கி போட்டு போய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நல்ல ஸ்பீச். கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டம் மாறாது, இதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து நடிகர்கள் பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எல்லா அரசியல் தலைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே தப்பான அவதூறுகள்லாம் பரப்பி என்னை வந்து மக்கள்கிட்ட பிரிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 10 வயசாக இருக்கப்பே நடிக்க வந்துட்டேன். அதுலேருந்து உருவானது இன்னும் என்னை விட்டு போகாது. என்னை அவங்கள்ட்டேருந்தும் அவங்க என்கிட்ட பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் ஆழமாக விஜய், அது போக விஜி அப்படின்னு கூட நோட் பண்ணுறாரு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா.
ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தொண்டர் வந்து அந்த வேற என்ன கிரெயினா அது லைட் போட்டிருப்பாங்களே அதுக்கு மேலே ஏறி நின்று இவர் வந்து பார்த்து கை கட்டியிருக்காரு. உடனே அவர் இறங்குப்பான்னு இருக்காரு. இல்லை அவன் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். நீ இறங்கினாதான் நான் மொத்தம் கொடுப்பேன் அப்படின்னோடனே அவன் இறங்கினதுக்கப்புறம் கொடுத்துருக்காரு. இதை வந்து பாருங்க இன்னொரு கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு. அவர் பண்ணது வந்து ஒரு அன்பு ரீதியாகவும் இல்லை அவனை கீழே இறங்கணும் அப்படிங்க வைக்கிறதுக்காகவும் முகத்தை கோபமாக காட்டாமல் அவன் போக்குலேயே போய் அவனை கீழே இறக்கி கொண்டு வந்திருக்கார். இதை புரிஞ்சிக்காம ஒரு சில பேர்கள் என்ன பண்ணுவான்னு பாருங்களேன். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். நக்கல் பயங்கரமா. அதாவது பெரியார் வந்து கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த அண்ணாவும் எம்ஜிஆரும் அவங்க கட்சிக்கு தான் சொந்தம், நீங்கள் யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. அதுக்கு இவர் கிண்டல் பண்ணுறாரு. அண்ணா வந்து எங்களோடது, எம்ஜிஆர் வந்து எங்களோடது அப்படின்னு யாரும் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன் அப்படின்ற. நான் தான் லியோவை பார்க்கணும் வரல அந்த மாதிரி மாடுலேஷனில் சொல்லிட்டு இருக்காப்ல. அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? ஆமா, டிவிகேங்கிறது ஒரு சின்ன கட்சி, வளர்ந்துட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஏன் அந்த கட்சி எதுக்குறாங்க? மக்கள் கூட்டம் வரதை வச்சு எதுக்குறாங்களா, இல்ல விஜய் பேசுறதுனால கூட்டம் திரும்பிடுமோ அப்படின்னு நினைச்சு எதுக்குறாங்களா? அது புரியவே இல்லை. இப்போ 50 வருஷம் பழமையான கட்சி திமுக, அதிமுக பழைய கட்சி. அவங்க வந்து மக்கள்கிட்ட தான் பண்ண நல்லதை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்டு போக வேண்டியதானே. ஏன் வந்து ஒரு விஜய் இப்பதான் அப்கமிங் ஒரு வருஷம் தான் 2 வருஷம் தான் ஆயிருக்கு, இந்த கட்சியை பத்தி ரொம்ப எதிர்ப்பு எதுக்கு இருக்கணும்? இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டே மறைங்க சார். என்ன சொல்றாரு? எனக்கு அதான் எதுக்கு தான் டிவிக்கே வந்து ஒரு பொருட்டேன்னு சொல்லிட்டு சொல்றத கிண்டல். எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்றாரு. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா. மக்களை வந்து அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு சில கட்சிகள்லாம் வந்து கொள்கை இல்லாத கட்சி டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் பிற கட்சிகள் டிவிகே எல்லாம் மற்ற கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு திமுக, கொள்கை எதிரி யாரு பிஜேபி, இப்படி அவங்க மக்கள் வேலையை வர வச்சு உங்களுக்கு புரிஞ்சதுல அது போதும். அப்படின்னா என்ன, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் போதும், மற்றவங்க நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு பதில் சொல்றாரு. தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. சமக்கலப்பா. இந்த அதாவது நேரடி எதிரி திமுகன்னு சொல்லியாச்சு, அப்பப்போ அதிமுக 2 காட்டு காட்டிக்கிறாரு, பிஜேபி சொல்லவே தேவையில்லை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இடையில சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு சில பேர் வந்து சதா வந்து விஜயை திட்டிகிட்டே இருக்கிறது, கட்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறது, விஜய் தொண்டர்களை வந்து தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இதை மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளுமே இப்போ விஜய் வந்து அந்த இன்னொரு திமுகவை தவிர வேற எந்த கட்சியுமே பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கு. எனக்கு என்ன எதிரி, இப்போதான் எதிரி, எனக்கு யார் கொள்கை எதிரி, இவங்க தான் எதிரி, இவங்க தான் என்னோட ஃபோக்கஸ். இதுதான் அது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்.
அவர் கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் இப்போ இடையில டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. டைவெர்ட் ஆகிற மாதிரி தெரில, அதுதான் சொல்கிறாப்புல. அதாவது களத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் போட்டி. களத்திலே இல்லாத ஆள்கிட்ட நான் போட்டு என்ன பண்ண போகிறேன்? அவங்க வந்து என்கிட்ட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு சண்டை போடுற மூலம் நான் இல்லை பாஸு, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொருட்டாவையும் மதிக்காமல் ஒரு சட்டையே பண்ணாமல் போயிட்டுருக்க மாதிரி. இது வந்து ஒரு சில கட்சிகளுக்கு பொருந்துமோ என்னமோ, யாரை மைண்டில் வச்சுட்டு பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? ஆமாம், அதாவது நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்க, பண்ணவே இல்லை. எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க, நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பண்ணவே இல்லை. கடையில் கட்டிட்டேன், எஜுகேஷன் லோன் கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணால் என்ன, பண்ணலைன்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து மானியத்துக்கு 100 ரூபா பணம் தரணுங்க, அதாவது சிலிண்டருக்கு மானியத்துக்கு 100 ரூபா பணம் தரணுங்க, அதுவும் தரவே இல்லை. இது வந்து இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். படித்தவன் படிக்காதவன், அரசியலை பற்றி தெரிஞ்சவன் தெரியாதவன் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை போய் திமுக என்ன வாக்குறுதி கொடுத்ததுன்னு கேட்டால் கம்பல்சரி இதை சொல்லுவாங்க, பண்ணுச்சா பண்ணலையா அப்படின்னு. அதுதான் இண்டிகேட் பண்ணுறாப்புல. இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். விஜய் மேலே வந்து இயல்பாகவே இது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்க வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறது விஜய் சொல்லவே இல்லை. நீ ஏன் ஒரு 10 நிமிஷம் பேசுற, இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசு, இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேசு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அது வந்து காலங்காலமாக வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சோம்னா ஒரு 3/4 மணி நேரம் பேசணும், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசணும், இல்லை 1 மணி நேரம் குறையாம பேசணும், அப்போ தான் தொண்டர்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது. அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் விஷயத்த சொன்னாலே அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. மீம்ஸில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும், வீடியோ மீமில் போடுவாங்க அந்த மாதிரி. இல்லைன்னா நான் பேசுறது நீ பேசுறது அப்படி அங்கே இங்கேன்னு டக்குன்னு இப்போ சோஷியல் மீடியா இருக்கனால பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அதுக்கு எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்லாம் முக்கியம் இல்லை. இப்போலாம் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் நாலேஜ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னமும் வந்து விஜய் கம்மியாக பேசுறாருன்னா அதான் 35 நிமிஷம் பேசி வச்சிருக்காரு போல் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? அந்த மாதிரி அரசியல் பேச மாட்டேங்கிறாரு, வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு போறாருன்னா அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு இப்போ திருச்சியில் என்ன ஃபேமஸு, அரியலூரில் என்ன ஃபேமஸு, கரூரில் என்ன ஃபேமஸ், இப்போ ஈரோட்டில் மஞ்சள் மாரி ஃபேமஸ், என்னென்ன ஃபேமஸ், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ பாதுகாப்புக்கு எல்லாத்தையும் தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற சமயத்தில் அவர் எப்படி அரசியல் பேசலன்னு மற்றவங்கள சொல்லலாம், அரசியல் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லலாம். இப்போ மற்றவங்க பேசுகிற அரசியல் வேறு மாதிரி இருக்குது, இவர் பேசுகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் நான் பேசுகிற அரசியல் தப்புன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அது என்னைக்குமே வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறப்பயே டீசன்ட் பாலிடிக்ஸ் ஆனால் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. அந்த மாதிரி மற்றவங்களை திட்டுறதுனால நம்ம கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு முதல் மாநாட்டில் சொன்னார். அது எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால சொல்கிறேன். அதில் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் அசிங்கமாக பேசுகிறீங்க, உரிமையில் பேசுகிறீங்க, அது எனக்கு வராது, ஆனால் வரும், உங்களோட நல்லாவே வரும், ஆனால் அது நான் வேணாம், அப்படி பண்ணால் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவருக்கு வந்து வர்ற அந்த விமர்சனங்களை வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா?
இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம கட்டுறோம்ல வரி பணம், அந்த வரி பணம் தான் அரசாங்க கஜானாவுக்கு போய் சேருது. அதை வந்து மறுபடியும் வந்து மக்கள் சேவையாவோ மக்கள் சேவைக்காவோ இல்லை அரசாங்கத்துக்கு வந்து அரசாங்கத்தை அதாவது நாடு டெவலப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி வர்றது நம்ம பணம் தான் திருப்பி நமக்கு ரிட்டர்ன் வருது. அதை வந்து இலவசம் நீங்கள் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க, அது அவங்க காசு உள்ள பணத்தை அவங்களே திருப்பி கொடுக்க போகிறோம், அப்படி சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், இங்க உங்களை தான் கேட்கிறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? இவர் என்ன சொல்லியிருக்காரு, போன காஞ்சிபுரத்தில் வந்து எல்லாருக்கும் நிரந்தர வீடு, நிரந்தர வருமானம், அப்புறம் வந்து எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படின்னு சொல்லியாப்புல. அப்போ நிரந்தர வீடுனா அப்போ வீடு இல்லாமல் இருக்கிறாங்களா எல்லாரும்? நாங்கள் தான் தொகுப்பு வீடுலேருந்து அம்மா வீடுலேருந்து கலைஞர் வீடுலேருந்து எல்லாமே கட்டித்தரமே, அப்போ எல்லாருக்கும் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறாரு. ஈரோடு மக்களை பார்த்து, இங்கே யாராவது வாடகை வீட்டில் குடியிருந்ததே இல்லையா, இப்போ வாடகை வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதான், இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது வீடு எல்லாரும் கட்டித்தரம்னா எப்படி கட்டித்தராங்க? கிராமங்களுக்கு வீடு கட்டி தந்துட்டுருக்காரு. குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து வீடு கட்டித்தராங்க. நகரத்தில் உள்ளவங்களுக்கு வாடகை கட்டுற அளவுக்கு வந்து வருமானம் வருங்கப்போ அவங்க வீடு அவங்களே கட்டிக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் அங்கெல்லாம் வந்து எந்த தொகுப்பு வீடும் அழைப்பு பண்ணுறது இல்லை. அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டா நிரந்தரமாக எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு இருக்கும் அப்படின்றாரு. அது போக கல்வி தகுதி வந்து உயர்த்தி தரேன், எல்லாருமே கம்பல்சரி டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் படிக்க வச்சிட்டோமே அப்படின்றாங்க. அதுதான் இப்போ திமுக ஆட்சியில் வந்து அதிகமாக ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அடுத்தது மூணாவது வந்து காலி பணியிடங்கள் நிரப்பணும், அதாவது ஒருத்தருக்கு நிரந்தர வேலை வருமானம் வரணும் ஒரு வீட்டில் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாப்புல. அது என்னன்னா, நாங்களும் அது மாதிரி நிரந்தர வேலை வருமானம் கொடுத்துட்டோன்னு திமுக சொன்னதுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காப்புல. ஆட்சியில் வந்தப்போ 4 லட்சம் பேருக்கு வந்து வேலையை வந்து வழங்குறோம் அப்படின்னு சொன்னீங்க, அட்லீஸ்ட் 1 லட்சம் பேருக்காவது வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரிலப்பா. யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அதாவது பிரச்சனை இப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களாமா, அந்த ஒரு வார்த்தை சொல்லி திமுக முடிச்சிருவாங்களாமா. அது எந்த வார்த்தையை நானும் சொல்றேன் அப்படின்ட்டு திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு 3-4 வாட்டி சொல்றாரு. இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. நக்கல்பா. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கேயோ போய் வந்து என்னோட கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லியிருக்காரு போல் இருக்கு. அதுதான் அவர் சொல்கிறாரு, அவர் பேசுனா சினிமா டைலாக் இல்லையா, நான் பேசுனா சினிமா டைலாக். ஆமாம், அவர் சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்தாராமா அந்த டைலாக்கை அப்படின்ற பயங்கர நக்கல்பா. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. நீங்கள் வந்து மக்கள் கேரக்டர் முதல்ல புரிஞ்சுக்கிங்க, அப்புறம் உங்கள் கேரக்டர் புரிஞ்சுக்கலாம். 2026 அவங்க கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை முடிக்கிறார். வீடியோவோட முடிந்தது. இதில் மற்றது விட்டுருவோம். இப்போ திமுகவும் நல்லது பண்ணியிருக்கு, எல்லா கட்சியும் நல்லது பண்ணியிருக்கு, எல்லா கட்சியும் ஊழல் நடந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. நம்ம கட்சியை தாண்டி விஜய்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அப்படி என்னன்னா, ஃபோக்கஸ். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறேன்,
இதுலேருந்து நான் டைவர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறத கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுவாப்புல. அதாவது அவர் சினிமாவில் நடித்து அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டாரா இல்லை இயல்பாகவே அந்த பழக்கம் இருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அதுதான். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி இறங்கிட்டோம்னா நிறைய டைவர்ஷன் வரும். அதை வந்து அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாப்புல, சுத்தமாக டைவர்ட் ஆக மாட்டாங்க. எல்லாருக்கும் இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அதில் அங்கேருந்து கமெண்ட்ஸ் வரும், இங்கேருந்து கமெண்ட் வரும், இது சரியில்லை, நீ ஏன் அப்படி பண்ணுற, இப்படி ஏன் பேசுகிற அப்படின்னா எனக்கு அது சரின்னு படுது, நான் செய்கிறேன், நீ ஏன் அதை இடையில வந்து இது பண்ணிட்டு இருக்கிற, நீ நல்லது தான் சொல்கிற, எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு அது வேண்டாம், நான் போகிற போக்கில் நான் பண்ணுறத மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு போகிற மாதிரி இருக்குது. அவர் ஒவ்வொரு வாட்டி ஸ்பீச்சை முடிக்கிறப்பையும் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்ற, நமக்கே வந்து லைஃப்பில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் திமுகனா அதுதான். நான் 100 பேர் வந்து நம்மள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, ஏய் நீ என் கூட பேசுகிறா, நீ எனக்கு பதில் சொல்கிறா, நீ எனக்கு பதில் சொல்கிறா அப்படிம்பாங்க. என் ஃபோக்கஸ் அதுதான். நீ என்ன பண்ணிட்டு போயிட்டார், நான் அதை நோக்கி போய் ஜெயிச்சே தீர்வேன் அப்படின்னு நிற்கிறது தான் பயங்கரமான ஒரு ஃபோக்கஸு. அதை வந்து எல்லாருமே கற்றுக்கணும். நானும் என் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணலாம் தான் இருக்கேன். அவ்வளோதான். விஜய் பேசின வந்து ஃபுல்லாக டீப்பாக பார்த்தாச்சு. இதில் வந்து வேறு ஏதாவது அவர் ஹிண்ட்டு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, மேலோட்டமாக தான் பேசியிருக்காரு. ஒன்றும் அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக பேசியாச்சு. மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.